ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். மேய்ச்சலுக்கு போகிறோம். முன்னாடி ஓட்டான் அறிவு பசங்களும் சத்துணு மாவு கூட்டி வச்சுக்குது. உருண்டை புட்டி கூட்டி வச்சுக்கிறான். அது போய் தோட்டத்துக்கு ஓடிக்கிறான். டேய் நாடு வேலை வேகமா கதாச்சு இப்படியா? நம்ம போக சொல்ல தான் வண்டி நிறைய வண்டி வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர போய்க்கினே இருக்கும். கொஞ்ச நேரம் இங்கே பொறுக்கு அடிப்போம். அப்போ தான் ஓரத்து நிற்கும். என்ன ஓடிக்கினே தான் கிடக்குது. வெள்ள கையில் வா ராசாத்தி. கொஞ்ச நேரம் காஞ்சி புல் கடிங்க. நைட்டு மழை பெஞ்சுது. அந்தளவுக்குலாம் இல்லை, ஒரு தரை மட்டும் நினச்சிட்டு போயிடுச்சு. புல் துளுக்கும், அதான் ஒன்று, வேறு எதுவும் கிடையாது. உடம்பு ஊர்தா, தோலை உரிக்கணும் உங்களுக்கு. சண்டை போடுங்க தான். என்ன அதுக்கு தான் ஓடி அழகிறீங்கன்னு தெரியல. ஆனால் இன்னும் வெள்ளையும் காயிலும் வரவே இல்லை. அங்கேயே கிடக்குதுங்க. இந்த மாதிரி நின்று மேய்ஞ்சால் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அது வேண்டி ஒருத்தி கிளம்பிட்டா பாரு. குட்டியம்மா இப்போ தான் சொன்னேன் உங்களை பற்றி பெருமையாக. அது வேண்டி கிளம்புறீங்க. அறிவு அங்கேயே முட்டி போட்டு மேய்ஞ்சிக்கிறா. வெள்ள எங்க வாயா. குட்டியம்மா இதுதான் அடங்க மாட்டேன். குட்டியம்மா அழகி இந்த காயில் எங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரில. கையில் தான் முட்டி போட்டு மேய்ஞ்சிக்கிறாளா? நான் அறிவு நினச்சேன். காஞ்சி போய் எவ்வளோ நல்லாயிருக்கும் மேய்ங்களா. வெள்ளை அப்படியா? வெள்ளை வேலை இருந்தால் போட்டா அதுங்கட்டியும் வெட்டி போட சொல்ல சொல்ல மாட்டீங்க. அண்ணானுக்கரைக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து போயிடலாம். அப்படி போங்க. இது மதிக்காது. போ அப்படி இப்படியே பொறுக்க சின்ன போய் தண்ணி காட்டு போய் சாப்பிடுவோம். பசி வேறு இருக்குது. போங்க. போ வேலை வா. நொனா காயெல்லாம் தேடி தேடி கட்சி கிடக்குதுங்க. பொறிக்கினப்பா வான்னு ஓடாத. இன்னும் கொஞ்ச நேரம் போகலாம். போய் தண்ணி காட்டு கரமலை பொறுக்க வச்சுக்கினா போகலாம். நெகில் படுக்கூட படுக்காதுங்க, ஓடிக்கினே இருக்கும். அங்கே போனாக்கா கடகன்னு சாப்பிட்டு வரணும். இப்போ விட்டு அங்கே போகிற சேத்துல எனக்கு முன்னே ஓடான்ட்டாங்க. குட்டிங்க வேறு குடிக்க மாட்டேங்குதுங்க. குடிங்க பைத்தியம் எங்கேயே போகுது வேறு அப்பார்ட்மெண்ட்டில். குடிச்ச வரைக்கும் குடிக்கலாம் போங்க. எனக்குண்ணா இதோட ஊருக்கு போனால் தான் தண்ணி. இந்த குட்டிங்க தான் குடிக்க மாட்டேன். குடிக்க வைக்கணும் அதுங்களே எப்படின்னா போக தான் பயக்கமாகும். கொஞ்ச நேரம் கூட படுக்க வேலை எதுவும். வெயில் காயுதானான்னு தெரியல. இப்போ கம்மியாக காயவே யாரும் படுக்க மாட்டேன்றாங்க. குறையில வெயில் கொஞ்சம் கம்மியாகிக்குது. அவள் தான் மேயத்துக்கு வந்துட்டான். கடக்கான சாப்பிட்டு வந்துட்டேன். பொறுமையாக சாப்பிட்டா வேலை உள்ள ஓடி போடுது. அன்றைக்கி போய் ஆசைப்பட்டேன், போகவே முடியல. உள்ள கையும் காலம் கீச்சின்னு போனேன் அன்றைக்கி. எங்கே மாற ஓனரம்மா ஒன்று முன்னாடி போயில பின்னாடி நின்றுடு. இப்போ நீங்களும் படுப்பீங்களா? வந்து இல்லை படுக்க மாட்டீங்களா? இது படுத்துச்சுன்னா படுக்கும். இதை படுக்கவே மாட்டேன். இவர் தான் இப்போ லீடர் ஆகிறார் எட்டு மரத்தில். நம்ம குட்டியம்மா ஓனரம்மா அப்படி போய் உக்கார வாங்க மேஞ்சிக்கினே.
எல்லாம் ஏன் பரவாயில்ல கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டேங்குதுங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் இப்படி வந்துட்டுக்குது. அப்படி போகணுன்னு பார்த்தா அந்த பக்கம் வருதுங்க. இந்த பக்கம் தான் வேலிக்குது. அப்படி இப்படி பூந்தாண்டு ஓட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த பக்கம் வரத்தேவங்க. இந்த பக்கம் ஒரு வழி, அந்த பக்கம் ஒரு வழிக்குது. இந்த இப்படி வந்தால் இப்படி பூந்து போயிடலாம் அண்ணாண்ட அப்படின்னு வராங்க. நான் தான் உங்களுக்கு ஒன்று உஷாராச்சா, அதுதான் உங்களுக்கு இந்த பக்கம் வாட்ச் பண்ணுறது அவங்கள. இப்போ தான் உக்காந்தேன். இப்போ போகிறாங்க போகிற வழி அந்த பக்கங்குது. நின்று மேய்ங்களா, ஆனால் உள்ள சரியான புல் கிடக்குது. விட்டா 2 மணி நேரம் விட்டால் போதும், நல்லா மேய்ஞ்சிடும். விட மாட்டாங்க, மாடு வச்சுக்கிறாங்களே எப்படி விடுவாங்க. வாங்க அது போதும். அதுவா எந்த பக்கம் போது தெரில. அதுங்க ஒரு இடம் விட்றாங்கன்னா நின்று மேயறமானு கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஓடுதுங்க. அதில் எல்லாத்தையும் விற்றுட்டு வேறு ஆடு மாற்றினா தான் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆடு பயமே படுத்தக்கூடாது இந்த இடம். புது ஆட்டங்கள்லாம் விட்டு உக்காந்து கிடக்கிற மனு கிடையாது. ஒன்று ஆளாண்டே இருக்குதுங்க, இல்லைன்னா எங்கன்னா எஸ் ஆகிடுதுங்க. மழக்கனா தான் நின்று இருந்து இல்லை மேய மாட்டேங்குது. வான்னு போய் கிடக்குதுங்க. டேய் அந்த பக்கம் பார்த்து முடியா, அந்த பக்கமும் வழிக்குதா? எல்லாம் கேடி வழி தெரிஞ்சு வச்சுக்கிறது. திருடாடுறான்னு தெரியல. முதல்ல தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது வழி, அந்த அறிவு. அதனால தான் மொத்த ஆடும் கெட்டு போச்சு. ஏய் இப்படியா போ, அப்படி போ. போ மாடு என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கை காலெலாம் வச்சும் கிடக்குதான். அதுதான் வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறேன். என்ன பண்ணுறது முடியும் புரியல. ஃபோன் பண்ணி அழுவுதுங்க. மகா குளிர்ச்சியோட பொண்ணு போய் டாக்டருக்குனா ஃபோன் பண்ணி பார்க்கலாம். போ கை காலெலாம் வச்சு கிடக்குறான். வீந்து போய் என்னான்னு தெரியல, எப்போதுலேருந்து வீந்து கிடக்கிறதுல எப்போலாம் போய் பார்த்துக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போய் நட இன்னும் மாந்தோரம் போனோம். ஐயோ